ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெண்டைக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். வெண்டைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு கடுகு சம்பளத்தை போட்டுட்டு வெங்காயத்தை வதக்கிக்கணும் நல்லா. தக்காளி போட்டு வதக்கிக்கணும். இப்போ இந்த சமயத்தில் வெண்டைக்காவை போட்டுக்கணும். வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழப்பெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த குழம்புக்கு வதக்கிட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகா சேர்க்கணும். பருப்பு முதலே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியை ஊற்ற வேண்டியது. பருப்பு தண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பருப்பையும் கடைஞ்சி சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான உப்பு. அப்புறம் மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் வெந்த உடனே புளி கொஞ்சம் ஊற்றுவேங்க சார், புளி கரைச்சி. இப்போ புளி கொஞ்சம் ஊற்றினோடனே கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி தண்ணி நல்லா கொதித்த உடனே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதித்த உடனே இறக்கிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.